ஹாய், நேற்று ஸ்கூலில் இருந்து சின்ன பாப்பாவை ஒன் டே ட்ரிப் பிக்னிக்கு பொள்ளாச்சிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஈவினிங் ஒரு 6 o'clock தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. பெரிய பாப்பாவுக்கு நேற்று எக்ஸாம் இருந்தது, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு சாலக்குடிக்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்க வேண்டியது இருந்தது. இவர் தனியாக தான் போகிற மாதிரி ஐடியா. நீ சும்மா தானே இருக்கிறேன் வந்துரு அப்படின்னு கேட்டார். சரி, நானும் வீட்டில் எவ்வளோ நேரம் தான் சும்மா இருக்குது, 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டு வரது கண்டிப்பாக 6 மணி ஆகிடும்ட்டு நானும் இவர் கூட கிளம்பியாச்சு. நம்மளுக்கு போக முடிகிற தூரமாக இருந்தால் கஸ்டமர் ஏதாச்சும் கேட்டால் நம்ம கண்டிப்பாக டோர் டெலிவரியே பண்ணி கொடுத்துருவோங்க. இவர் கார்லேயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 12 o'clock மாதிரி நம்ம சாலக்குடிக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் நம்ம மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ண வேண்டிய இடம். அங்கே இறக்கி வச்சதுமே ஒரு 1/2 hour அங்கே வெயிட் பண்ணிவிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. வரும்போது சரியான பசி. காலையில் போகும்போது 2 தோசை மட்டும்தான் சாப்பிட்டு போயிருந்தேன். அதனாலவே சரி பசிக்குதேன்ட்டு சீக்கிரமாக ஒரு 1 மணிக்குள்ளேயே நம்ம அங்கே இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட போயாச்சு. அங்கே நல்லா மீன் குழம்பு, அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனவங்க நேராக வந்து நின்னது நம்ம கோயம்புத்தூர் தான். 5 o'clock பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல் விட்டுருச்சு. 6 o'clock தான் இவங்க டூர் போயிட்டு திரும்பி வந்தாங்க. பெரியவங்க ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்குன்ட்டு டியூஷனுக்கு கிளம்பியாச்சு. சின்ன பாப்பா நேற்று போனதுலேருந்து திரும்பி வர்றது வரைக்கும் என்னெல்லாம் அங்கே நடந்ததோ அது எல்லாமே கதையாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே டயர்டில் தூங்கவும் செஞ்சுட்டாங்க, சாப்பிடக்கூட இல்லை, அப்படியே படுத்துட்டாங்க. அப்போ இன்னைக்கு வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.